இந்த பதிவை பார்க்குற அத்தனை சிவன் பக்தர்களுக்கும் கோடான கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ எந்த வீடியோட கண்டினியூட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டு இருந்த எறும்பீஸ்வரர் கோயிலோட பாகம் 2 தான் இந்த பதிவு. இந்த எறும்பீஸ்வரர் ஆலயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் இருந்த அழகான சிறிய பக்தர்கள் பாடுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இவங்களோட பாடல்கள்லாம் கேட்கறதுக்கு. ஸோ இவங்க பாடுற வீடியோவை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட ஸ்டோரியில் நான் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த கோயிலோட மீதி வரலாறு என்ன அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். அதாவது தென்னிந்தியர்களின் கைலாயமாக இந்த கோயில் வந்து கருதப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்புல சொல்றாங்க. இதையும் தாண்டி பௌர்ணமி தினம் வந்துட்டாலே எல்லாரும் திருவண்ணாமலையில போய் கிரிவலம் போகணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுவோம் இல்லைங்களா? ஆனா அத்தனை பேரால திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுத்த முடியுமா அப்படின்றது டவுட் தான். ஆனா திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கிரிவலம் சுத்துற ஒரு சிவன் மலை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எறும்பீஸ்வரர் கோயில் இருக்கிற மலை தானா. போன பதிவுல சொன்ன மாதிரி இந்த கோயிலில் இருக்கும் லிங்கம் மண்ணால் ஆன ஒரு சுயம்பலிங்கம் அப்படின்றனால இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் அப்படின்றதே பண்ண மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கோயில் மலையோட உயரம் கிட்டத்தட்ட 60 அடின்னு சொல்றாங்க. 125 படிகள் இந்த கோயில்ல இருக்குது. மேலும் 2000 வருஷம் பழமையான இந்த கோயிலோட நெய்வேத்தியத்தை இன்னமும் எறும்புகள்லாம் வந்து சாப்பிடுதான். அந்த மாதிரி சாப்பிடுறத பார்க்குற பக்தர்கள் இன்னமும் சிவன் தான் எறும்பு வடிவில் வந்து சாப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. அற்புதமான கோயில்.